விழுப்புரம், வாணியம்பாடி, கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவும் நிலையில் ஒரு சில இடங்களில் பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. வாணியம்பாடி மற்றும் சுற்றுவட்டாரங்களில் பலத்த இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. கனமழையால் பெரியபேட்டை பாலாற்றின் கிளை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கோட்டையிலிருந்து பெரியபேட்டையை இணைக்கும் தரைப்பாலம் துண்டிக்கப்பட்டுள்ளது. வாணியம்பாடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் அங்கு வந்த நோயாளிகளும் சிரமத்திற்கு உள்ளாகினர். எட்டுமலையிலிருந்து விடிய மழை பெய்ஞ்ச காரணத்தில் ஜமாத் ரோடு, வாணியம்பாடி ஜமாத் ரோடு, ஜிஹெச் ஸ்கூலுங்க, கேர்ள்ஸ் ஸ்கூலு எல்லா பொதுமக்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இங்கே மழை நீர் ரொம்ப சேர்ந்துருக்கு. இதனால் அந்த துறை சார்பாக சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கணும். விழுப்புரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. புறநகர் பகுதிகளான வளவனூர், முண்டியம்பாக்கம், விக்கிரவாண்டியில் கனமழை பெய்தது. விழுப்புரத்தில் புதிய பேருந்து நிலையத்தில் குளம் போல் தண்ணீர் தேங்கியதால் மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். மக்கள் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. பஸ் ஏற முடியல. பஸ்ஸை உள்ளே போயிட்டு ஏற்றுறதுக்கு வழி இல்லை. எல்லாம் ரோட்டு மேலே தான் நிற்கிறாங்க. எந்த பஸ் எந்த பக்கம் வருதுன்னு தெரியாமல் மக்கள் தவிக்கிறாங்க. இந்த வடிகால் நீரை எப்போயாவது சரி பண்ணால் நல்லாயிருக்கும். சில மணி நேரங்களில் நகராட்சி ஊழியர்கள் பேருந்து நிலையத்தில் தேங்கிய மழைநீரை அகற்றிய பின்னரே பயணிகள் நிம்மதியடைந்தனர். கும்பகோணம் மற்றும் சுற்றுவட்டாரங்களில் விடிய பரவலாக மழை பெய்தது. கும்பகோணம் அருகே கொரநாட்டு கருப்பூர் பகுதியில் பெய்த கனமழையால் 15 வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து அங்குள்ளவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். நத்தம் கருப்பூர் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக 500 ஏக்கரில் நடவு செய்திருந்த சம்பா பருவ நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மேட்டூர் அருகே மாதநாயக்கன்பட்டியில் பெய்த கனமழையால் அரசு பள்ளியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. இரவு நேரத்தில் பள்ளியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. 110 அடி நீளம் கொண்ட அந்த சுவரின் எஞ்சிய பகுதியை அப்புறப்படுத்திவிட்டு புதிய சுற்றுச்சுவர் கட்டித்தர வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்கூலுங்க ரொம்ப இடிஞ்சு போச்சு. மழை நைட்டு பெஞ்ச மழையில காம்பவுண்ட் சவர் பூரா கொட்டி போச்சு. அது இன்னும் எல்லாம் பாக்கியா இருக்குது. இது சந்தா எல்லாம் நோண்டி வச்சிருக்குது. அது நெடுவுலையும் கட்டி கொடுங்க. சென்னை புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக காட்டுப்பாக்கம் பிரதான சாலையில் தண்ணீர் தேங்கி பள்ளி செல்லும் சிறார்கள் பாதிப்புக்கு உள்ளாக்கினர். காட்டுப்பாக்கம் ஊராட்சி நிர்வாகம் தேங்கிய மழைநீரை துரிதமாக அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.